இந்த வினாவில் அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து டெக்ஸை காண வேண்டும். அந்த அடிப்படையில் டெக்ஸ் என்பது இந்த குரோஸ் பேமெண்ட்லேருந்து 6 விதமான வரி அறவிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த குரோஸ் பேமெண்ட் பெருமானத்தை வந்து 6 விதத்தினால் பெருக்க வருவது வந்து அறவிடப்பட்ட வரியாகும். எனவே இதற்கான சமன்பாடு சமன் குரோஸ் பேமெண்ட், முதலாவது எம்ப்ளாயிக்கான குரோஸ் பேமெண்ட் வந்து 4380. இதற்கான செல் அட்ரஸ் வந்து கள முகவரி வந்து F2 என்பதனை வந்து நாங்கள் 6 விதத்தால் பெருக்கின்ற பொழுது எங்களுக்கு முதலாவது ஊழியரான ஒகெல்லோ என்பவருக்கான வரி 262.8 என்கின்ற விடை கிடைக்கப்பெறும். அந்த அடிப்படையில் ஏனைய நபர்களுக்கான வரியை காண்பதற்கு நாங்கள் ஏற்கனவே கண்டது போல இந்த செல்லை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் அதனுடைய ஃபில் ஹேண்டிலை கிளிக் பண்ணி G6 வரை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுகின்ற பொழுது ஏனைய எம்ப்ளாய்களுக்கான வரிகளும் இலவான முறையில் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா நெட் பேமெண்ட், அதாவது தேறிய பெருமானம். தேறிய பெருமானம் என்பது இந்த மொத்த பெருமானத்திலிருந்து அறவிடப்பட்ட டெக்ஸை கழிக்க வருவது. அதாவது இந்த குரோஸ் பேமெண்ட் டெக்ஸ் பேமெண்ட் இந்த ரெண்டையும் எஃப்லேருந்து ஜியை கழிக்கின்ற வருவது வந்து நெட் பேமெண்ட். அந்த அடிப்படையில் அதுக்கான சமன்பாடு சமன், இதனுடைய சமன்பாடு வந்து F2 G2. எனவே முதலாவது ஊழியருக்கான இந்த நெட் பேமெண்ட்டை கண்டதுக்கு பின்னால் ஃபில் ஹேண்டில் இந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தி ஏனைய ஊழியர்களுக்கான தேறிய கொடுப்பனவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கடைசியான நிரலில் வந்து நாங்கள் இந்த நெட் பெருமானங்களை வந்து எங்களுக்கு தெரியும் தசமதானங்களில் இருக்கிறது. அதை முழு பெருமானம் மாற்றுவதற்கு அதுக்கான ஒரு சார்பாக நாங்கள் ரவுண்ட் சார்பை நாங்கள் பயன்படுத்துவோம். ROUND ரவுண்ட் அழைப்புக்குள்ளே வந்து எந்த பெருமானத்தை நாங்கள் ரவுண்ட் ஆஃப் செய்ய போகிறோமோ அதனை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் 0 முழு பெருமானம் அதனால் நாங்கள் செலக்ட் செய்கிறோம். இது முதலாவது ஊழியருக்கான நெட் பேமெண்ட் ரவுண்ட் ஆஃப் செய்யப்பட்டு கிடைக்கிறது. எனவே இதனை ஏற்கனவே செய்தது போல ஃபில் ஹேண்டிலை பயன்படுத்தி ஏனைய ஊழியர்களுக்குமான நெட் பேமெண்ட்டை வந்து நாங்கள் மற்ற தட்டிய பெருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வினாக்கள் மேலுள்ள இந்த நிரல்களை நிரப்பியதற்கு பின்னால் கீழே தரப்பட்டுள்ள இந்த 4 வினாக்கள், அதாவது டோட்டல், எவரேஜ் சராசரி, உயர்ந்த பெருமானம், குறைந்த பெருமானம், இதனை நாங்கள் இலகுவான முறையில் காணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் டோட்டல் என்பது எங்களுக்கு தெரியும் சம் என்கின்ற ஒரு சார்பினை பயன்படுத்தி நாங்கள் காண முடியும். இந்த டோட்டல் வந்து எங்களுக்கு தெரியும் ஹவர்ஸ் ஒர்க், ஒவ்வொரு எம்ப்ளாயும் செய்த மொத்த மணித்தியாலங்களை கூட்ட வருவது தான் இந்த டோட்டல். அதுக்கான சார்பு வந்து நாங்கள் SUM என்கின்ற SUM என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கூட்டுவோம். எனவே இந்த அடைப்புக்குள்ளே வந்து செல் ரேஞ்சை நாங்கள் வழங்குவோம். செல் ரேஞ்ச் என்பது அதனுடைய ஆரம்ப செல் அட்ரஸையும் இறுதி செல் அட்ரஸையும் வழங்கி இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அதனுடைய முதலாவது எம்ப்ளாயினுடைய செல் அட்ரஸ் வந்து B2, ஐந்தாவது என்பது போல் அவர் செய்த வேலை வந்து 6 மணித்தியாலங்கள், அவருடைய கள முகவர் வந்து B6. எனவே நாங்கள் என்டர் பண்ணும் பொழுது 70 என்கின்ற ஒரு பெருமானம் வருகிறது. இதற்கு பின்னால் நாங்கள் ஏற்கனவே பல தடவை செய்து காட்டியது போல இந்த ஃபில் ஹேண்டில் கிளிக் பண்ணி கிடையாக இழுப்பதனூடாக ஒவ்வொரு நிரலுக்குமான மொத்த பெருமானம்
இந்த செல்களிலே நாங்கள் கிடைக்கப்பெறும். இதே போல் சராசரியாக காணுவதற்கும் அதுக்குரிய ஃபங்க்ஷனாக நாங்கள் எவரேஜ் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். எவரேஜ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி அதனுடைய அடைப்புக்குள்ளே வந்து இதே போல் இதனுடைய அந்த செல் ரேஞ்சை நாங்கள் கொடுக்க வேண்டும். செல் ரேஞ்சை கொடுத்ததுக்கு பின்னால் முதலாவது ஊழியருக்கான இந்த மொத்த ஊழியர்களுக்குமான சராசரி மணித்தியாலம் கிடைக்க வரும். அதற்கு பின்னால் மேலே நாங்கள் கண்டது போல் ஃபில் ஹேண்டிலை பயன்படுத்தி இந்த எவரேஜுக்கான ஒவ்வொரு நிரலுக்குமான சராசரியையும் நாங்கள் காண முடியும். இதேபோல் மேக்ஸிமம் காணுவதற்கான ஃபங்க்ஷனாக நாங்கள் சமன் மேக்ஸ் மேக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். இதில் பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து செல் ரேஞ்சை நாங்கள் வழங்குவோம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டிலே செல் ரேஞ்ச் வந்து B2:B6. இது வந்து மேக்ஸிமம் வந்து 34. இந்த 5 பரிமாணங்களுக்குள்ளேயே நாங்கள் சாதனமாக பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் உயர்ந்த பரிமாணம் 34, குறைந்த பரிமாணத்துக்கான சார்பாக நாங்கள் வந்தோம் மின் என்ற சார்பு நாங்கள் பயன்படுத்துவோம். மின் என்ற சார்புக்கு அடைப்புக்குள்ளே வந்து ஏற்கனவே வழங்கியது போல் செல் ரேஞ்ச் கள வீச்சை நாங்கள் வழங்குவோம். ஆரம்ப கள முகவரி B2, இறுதி கள முகவரி வந்து B6 வழங்கியதுக்கு பின்னால் B6 இடையிலே வேறுபடுத்துவதற்காக நாங்கள் வந்து அந்த கோலன் பயன்படுத்துவோம். இதற்கு பின்னால் ஏனைய இந்த நிரல்களுக்கான குளம்களுக்கான இந்த மினிமம் மேக்ஸிமம் பெருமானத்தை பெறுவதற்கு இந்த ஏற்கனவே கண்ட இந்த சமன்பாட்டை ஏனைய செயல்களில் கோப்பி பண்ணுவதற்காக ஃபில் ஹேண்டிலை பயன்படுத்தி ஹொரிசாண்டலாக நாங்கள் ட்ராக் பண்ணி விடுவதன் மூலமாக எங்களுக்கு ஏனைய குளம்களின் தரப்பட்ட அந்த வினாவுக்கான விடைகளை இலகுவான முறையிலே காணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தரப்பட்ட இந்த எக்ஸெல் கேள்வியினை இவ்வாறான சார்புகளை பயன்படுத்தி மிக இலகுவான முறையிலே தரப்பட்ட வினாக்களுக்கான விடையை எங்களுக்கு காண முடியும்.